கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருத்துவம் வேதத்தில் உள்ளதா? திருத்துவம் என்பது பரிசுத்த வேதத்தின் போதனை என்று பலர் நம்புகிறார்கள். ஒரே தேவன் 3 வெவ்வேறு நபர்களாக செயல்படுகிறார்கள் என்பது வேதத்தில் காணப்படவில்லை. மாறாக அது புறஜாதி மார்க்கத்திலிருந்து கிறிஸ்தவத்திற்குள் புகுந்தவைகள். கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில் பிரதானமாக ஊடுருவியிருக்கும் திருத்துவம் என்கிற கோட்பாடு ஒரு தவறான கோட்பாட்டின் வேர்களை கொண்டது என்று நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 8:4 விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிக்கிற விஷயத்தை பற்றி உலகத்திலே விக்கிரகமானது ஒன்றுமில்லை என்றும் ஒருவரே அன்றி வேறொரு தேவன் இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். இந்த வசனத்தை கவனியுங்கள். விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிக்கிற விஷயத்தை பற்றியும் உலகத்திலே விக்கிரகமானது ஒன்றுமில்லை என்றும் கூறிவிட்டு தேவன் ஒருவரே அன்றி வேறொரு தேவன் இல்லை என்று பவுல் போதிக்கிறார். இந்த வசனம் ஒன்றுக்கும் மேற்பட்ட தெய்வங்கள் இருக்கிறார்கள் என்கிற கருத்தை நேரடியாக எதிர்க்கிறது. புறஜாதிகளால் வழிபட்டு வந்த சிலைகள் நிறைந்த உலகில் பவுல் ஆதிகால சபையிடம் பேசுவதை பார்க்கிறோம். நீங்கள் காண்கிற விக்கிரகங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தேவன் அல்ல, நமக்கு ஒரே உண்மையான தேவன் மட்டுமே இருக்கிறார் என்பதை வலியுறுத்துகிறார். திருத்துவ கோட்பாடு 3இல் 1 என்கிற புறஜாதியரின் நம்பிக்கையை பிரதிபலிக்கிறது. ஆதி காலங்களில் வாழ்ந்த பல நாகரிகங்கள் 3 தெய்வங்களை மையமாக கொண்டிருந்தது. அவர்கள் 3 தெய்வங்களை ஒன்றாக வழிபட்டனர். பண்டைய எகிப்தில் ஹோசிரிஸ், ஐசிஸ், ஹோருஸ். கிரேக்க மதத்தில் ஜூஸ், பொசைடியன் மற்றும் ஹேடிஸ். சீனர்களின் மதமாகிய டாவோயிசத்தில் யுவான்ஷி டியான்சுன், லிங்போ டியான்சுன் மற்றும் டாவோடே டியான்சுன். இப்படி அநேக மதங்களில் 3 தேவன் என்கிற கோட்பாடு உள்ளன. அவைகள் புறஜாதி மார்க்கத்தின் தத்துவங்களே அல்லாமல் தேவனுடைய வார்த்தையை குறித்தானவைகள் அல்ல. ஏசாயா 46:9 முந்தி பூர்வ காலத்தில் நடந்தவைகளை நினையுங்கள். நானே தேவன், வேறு ஒருவரும் இல்லை. நானே தேவன், எனக்கு சமானமும் இல்லை. முந்தைய காலங்களில் நடந்தவைகளை நினைவில் வையுங்கள். ஏனென்றால் நானே தேவன், வேறொருவர் இல்லை. நானே தேவன், என்னைப் போல ஒருவரும் இல்லை என்று கர்த்தரே கூறுகிறார். நாங்கள் தேவன் என்றோ நாங்கள் 3இல் ஒருவராக இருக்கிறோம் என்றோ ஆண்டவர் கூறவில்லை. நானே தேவன் என்று ஒருமையில் பேசுகிறார். இந்த வசனம் தேவன் 3 வெவ்வேறு நபர்கள் என்றும் ஒருவருக்கொருவர் இணையானவர்கள் என்றும் சமமானவர்கள் என்றும் 3இல் ஒருவராக இருக்கிறார்கள் என்கிற கூற்றை நேரடியாக எதிர்க்கிறது. கிரேக்க தத்துவங்களினாலும் புறமத கருத்துக்களினாலும் ஈர்க்கப்பட்டு பரிசுத்த வேதாகம் எழுதப்பட்ட பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு திருத்துவம் என்கிற புறமதத்தவரின் போதனை கிறிஸ்தவத்திற்குள் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆதிகால சபை அதை ஒருபோதும் ஏற்கவில்லை. அதை அவர்கள் கற்பிக்கவும் இல்லை. மாறாக அவர்கள் தேவன் ஒருவரே என்பதை அறிவித்தனர். அந்த ஒரே தேவன் மாம்சத்தில் இயேசு கிறிஸ்துவாக வெளிப்பட்டார் என்று போதித்தனர். உண்மையான தேவன் யார் என்பதை ஒருவரும் அறிந்து கொள்ளாதபடி திருத்துவம் என்கிற கோட்பாடு சத்தியத்தை திரித்து வேதத்திற்கு அந்நியமான ஒரு போதனையை போதித்து விசுவாசிகளை குழப்புகிறது. பிரியமானவர்களே, நாம் மனிதனால் உருவாக்கப்பட்ட கோட்பாடுகளையும் மரபுகளையும் நிராகரித்து தேவனுடைய வார்த்தையின் சத்தியத்திற்கு நேராக திரும்ப வேண்டும். பரிசுத்த வேதம் ஒரே கர்த்தர் யார் என்பதை கற்பிக்கிறது. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அந்த ஒரே கர்த்தர் மாம்சத்தில் இயேசுவாக வெளிப்பட்டார். திருத்துவம் என்பது புறமதத்தாரின் தத்துவத்தில் வேரூன்றிய ஒரு கோட்பாடு. தேவனால் ஏவப்பட்ட வார்த்தை அல்ல. இதுவும் ஒரு பிசாசின் வஞ்சனை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். தேவன் ஒருவரே, அவர் ஒருவரை தவிர வேறு தேவன் இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மேலும் தேவன் ஒருவரே என்கிற சத்தியத்தை அறிந்து கொள்ள எங்களோடு இணைந்திருங்கள். இந்த செய்தி உங்களை ஆசீர்வதித்திருந்தால் இதை பகிரவும். கர்த்தர் ஒருவரே என்கிற உண்மையை உலகிற்கு எடுத்துச் செல்வோம். ஆமென்.